பசுமை மலைச்சரிவுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய ஊரில் அனையா என்ற 8 வயது சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளது கண்கள் ஒரு காலத்தில் பிரகாசமாய் இருந்தது, இப்போதோ சுமைகளால் தாழ்ந்து விட்டன. அவள் தனிமையை விரும்பினாள். அவளது முகம் ஏதோ ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துவது போல் தோன்றியது. மறைந்த சூரியன் சிறகுகள் என படங்களை வரைந்து அதனை புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அனையாவின் தாய் ஏன் வெளியே விளையாட செல்லாமல் இருக்கிறாய் என கேட்டாள். மேலும் எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த இயற்கை என தொடர்ந்து கதைத்தாள். ஆனால் அதற்கு அனையா எந்த பதிலும் தரவில்லை. மௌனமாக இருந்தாள். அவளுக்கே தெரியாமல் அவள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளது தந்தை வெளிநாட்டில் வேலை புரிகிறார். தாயோ வீட்டு வேலையில் எப்போதும் மூழ்கியிருப்பாள். அவள் வீட்டிற்கு அடிக்கடி வரும் அவள் தாயின் உறவினரின் பாதச்சத்தம் கேட்டாலே இவள் மறைந்து கொள்கிறாள். ஏனென்றால் அவரது பார்வையும் நெருக்கமும் அவளை சிரமப்படுத்தியது. ஆனால் தாய் கூறினாள், அவர் நம் உறவினர், ஏன் பயப்படுகிறாய்? அவர் உன்னோடு அன்பாக இருக்கிறார், அதனால் தான் உன்னை பார்க்க ஆசையோடு வருகிறார் என்றாள். ஆனால் அதை அவளின் காதுகள் நம்பவே இல்லை. இரவு முழுவதும் அவளுக்கு நடப்பதை எண்ணி வருந்தினாள். தூக்கம் வரவே இல்லை. ஏற்கனவே பயந்து போயுள்ள அவள் உள்ளம் சிறு சத்தங்களை கேட்டாலும் நடுங்கி விடுகின்றது. ஒரு நாள் அவள் வகுப்பறையில் உங்கள் மனதில் நினைக்கும் படத்தை வரையும்படி ஆசிரியர் கேட்டுக்கொண்டமைக்கு அமைய அனைவரும் வரைந்தார்கள். அதில் அனையாவின் ஓவியத்தை கவனித்தார் ஆசிரியர். அதில் ஒரு சிறுமி கண்ணாடி குழாயில் சிக்கி அழுது கொண்டிருப்பது போல் வரையப்பட்டிருந்தது. அனையா, இது யார் என ஆசிரியர் கேட்டார். அவள் மௌனமாக இருந்தாள். மௌனமே அவள் பாதுகாப்பு என உணர்ந்தாள். அம்மௌனத்தில் ஏதோ ஒளிந்திருப்பதை அவதானித்த ஆசிரியர் அனையாவிடம் தனியாக கதைக்க வேண்டும் என நினைத்தார். பாடசாலையில் உள்ள ஒரு அழகிய அறைக்கு அழைத்து சென்று அங்குள்ள கதிரையில் அவளை அமர வைத்து அவரும் அமர்ந்து கொண்டார். மெதுவாகவும் அன்பாகவும் அனையாவிடம், நீ வரைந்த ஓவியம் எதை பற்றியானது என்றார். அவள் மௌனமாக இருந்தாள். சற்று தாமதித்து மீண்டும் அவளிடம், இந்த ஓவியம் ஏதோ சொல்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். மேலும் வகுப்பறையில் நீ குழப்பமாக இருப்பதையும் அவதானித்தேன் என கூறியதும் அனையா எழுந்து போய் ஆசிரியரை அணைத்து கொண்டாள். அவரும் அவளை அணைத்து தலையை வருடி கொடுத்தார். அவளின் அணைப்பு அவளின் பயத்தை உணர்த்தியது. சில நிமிடங்களின் பின் அவள் விலகி நடந்து ஆசிரியரிடம் கூறினாள். அவர் எதிர்பார்த்தார். என்னவோ நடந்துள்ளது எனினும் அவரின் கண்கள் அவளை பரிதாபமாக பார்த்தது. நீ கவலைப்படாதே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நான் துணையாக இருப்பேன் என தைரியம் கூறி அனுப்பி வைத்தார். மறுநாள் அனையாவின் தாயை ஆசிரியர் பாடசாலைக்கு வரும்படி அழைத்திருந்தார். அவரும் பதட்டத்துடன் பாடசாலைக்கு சென்று அமர்ந்தார். ஆசிரியர் வந்தவுடன் இருவரும் மைதானத்தில் அமர்ந்து கதைக்க ஆரம்பித்தார்கள். மெதுவாக அனையாக்கு நடந்தவற்றை தெளிவாக கூறினார் ஆசிரியர். இல்லை, அவர் அவ்வாறு செய்பவர் அல்ல, நல்லவர், எங்கள் உறவினர். அனையா வேறு ஏதோ மனக்குழப்பத்தில் உள்ளதாக கூறி ஆசிரியர் கூறியதை மறுத்துவிட்டார். ஆசிரியர், அனையாவே இதை என்னிடம் கூறினாள். மேலும் சில நாட்களாக அனையா வகுப்பறையில் மிகவும் குழப்பமாகவும் தனியாகவும் கவனக்குறைவுடனும் நடந்து கொண்டதை நான் அவதானித்தேன் என கூறியதும் வீட்டிலும் அவளின் மாற்றங்களை தாய் நினைத்து பார்த்தாள். இப்போது என்ன செய்வது என கேட்டாள். அதற்கு ஆசிரியர், கவலைப்படாதீர்கள், அனையாவை இதிலிருந்து முழுமையாக வெளிக்கொண்டு வரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என தைரியமாக கூறினார். தாயும் சற்று நிம்மதியானாள். ஆனால் உங்கள் உறவினரை என்ன செய்ய போகிறீர்கள் என ஆசிரியர் கேட்டமைக்கு, அவனை ஏதாவது செய்ய முயற்சித்தால் எல்லோருக்கும் தெரிந்துவிடுமே, என்ன செய்வது என கேட்டார். இவ்வாறு அனைவரும் இருந்துவிட்டால் குழந்தையை குழந்தையாக பார்க்கும் கண்களை இனி தேடவே முடியாது. அனையாவை போல் பாதிக்கப்பட்ட பிள்ளையின் பெற்றோர்கள் ஒதுங்கி விடுவதனால் தான் இவ்வாறான தவறுகள் அதிகரித்து வருகின்றன
இதில் குழந்தையின் பிழை எதுவுமே இல்லையே, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு அநீதி இழைத்து விட வேண்டாம் என உணர்ச்சி பூர்வமாகவும் சற்று ஆதங்கத்துடனும் கூறினார் ஆசிரியர். இதை கேட்ட தாய், நிச்சயமாக நான் என் மகளுக்கு அநீதி இழைக்க மாட்டேன் என கூறியது போன்று தன் மகளின் பக்கம் உள்ள நியாயத்தையும் அவளின் வழிகளுக்கான ஒரு சிறிய ஆறுதலையும் சட்டத்தின் முன் போராடி பெற்றுக் கொடுத்தாள் தாய். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பாடசாலை மாணவர்களுக்கு தம்மை தாமே எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றிய தெளிவான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதனை மிகவும் அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அனையா. தற்போது அனையா மிகவும் சந்தோஷமான அழகான ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறாள். அவ்வோவியங்கள் அவளின் மன நிம்மதியை தெளிவாக உணர வைக்கின்றது. குழந்தைகள் நம் வாழ்வின் முக்கியமான அத்தியாயங்கள். குழந்தைகளின் சிறு பிராயத்தை பாதுகாப்பது நம் எல்லோரினதும் கடமையாகும்.